குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 கேண்டோ 3 சத்யவான் சாவித்ரி தொடர்ச்சி. மழலை கடவுள் அம்சம் ஒன்று ஆரம்பத்திலிருந்தே என்னை தொட்டு என் கரம் பிடித்து வழிநடத்தி வந்துள்ளது. தன் தொடுதலால் என்னை அது இயக்கியது. அந்த கடவுளின் பார்வையின் குறுக்கே ஓடுகின்ற ஒளி பொருந்திய வடிவங்களும் வண்ணங்களும் கானகத்தினுடைய புத்தகத்தின் பக்கத்திலும் கல்லின் மீதும் சித்திரங்களாக இருந்தன. அவை யாவும் மனிதர்களுடன் உரையாடின. குழந்தை வடிவில் இருக்கின்ற அந்த தெய்வத்தின் பார்வை மனிதர்களுடன் பேசியது. அங்கு சூழ்ந்திருந்த பேரழகினுடைய வருகையாளர்கள் என்னுடைய உணர்வை நிறைத்திருந்தனர். அருகே உள்ள மேய்ச்சல் நிலங்களில் அலைந்து திரிகின்ற விலங்குகளின் வேகம் கொண்ட வாழ்க்கை எனக்குள் பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தியது. காற்றை பிறடியாக கொண்டு வேகத்துடன் பாய்ந்து ஓடுகின்ற குதிரைகளின் ஓட்டமானது அதனை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய மனப்பாங்கிலும் ஒரு வேகத்தை தூண்டிவிட்டது. மாலை பொழுதின் மங்கலான வெளிச்சத்தில் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கும் புள்ளிமான்களின் துள்ளனானது என்னுடைய ஆன்மாவின் மௌனத்திற்கென மாலை பொழுது வழங்கிய இசைப்பாடலாக எனக்குள் பதிவாகியது. I caught for some external eye the sudden kingfisher flashing to a darkling pole, a slow swan slithering the azure lake. A shape of magic whiteness sailed through dreams, leaves trembling with the passion of the wind, pranked butterflies the conscious flower of air, on wandering wings in blue infinity, lived on the tablet of my inner sight. Mountains and trees stood there like thoughts from God. Page number 405.